இப்போ பாருங்கள், நான் சுற்றி வர போட்டு முடிச்சிட்டேன். இந்த மாதிரி முக்கோணமாக போட்டு முடிச்சிட்டேன். போட்டு முடித்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா, 5th ஸ்டெப் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து டியூப் வந்து ஆட் பண்ணணும். அந்த டியூப் ஆட் பண்ணி ஒரு பார்த்திங்கன்னா ஒரு டைமண்ட் டிசைனுக்கு கொண்டு வரணும். பைனாப்பிள் டிசைன் கொண்டு வரணும் பார்த்திங்களா. அதுக்கு இந்த மாதிரி வயர் கட் பண்ணிக்கோங்க. 1.25 சென்டிமீட்டர் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வயரில் வந்து டியூப் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. பீட்ஸ் இருந்துச்சுன்னா பீட்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த பக்கமும் 3 வயர் இருக்கும் பார்த்திங்களா. இந்த பக்கம் 3, அந்த பக்கம் 3, மொத்தம் 6 டியூப் வந்து ஒரு டைமண்ட் டிசைன் போடுறதுக்கு 6 டியூப் வேணும். நான் இதை சொல்லி கொடுத்துட்டாலே உங்களுக்கு புரிஞ்சிரும் எப்படி போட்டிருக்கேன்றது. பாருங்கள், இந்த மாதிரி போட்டிருக்குறோம். போட்டதுக்கப்புறமா இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுறணும். பாருங்கள், இந்த இடத்துல போட்டிருக்கோம். வி ஷேப்க்கு இருக்குது பார்த்திங்களா, அதில் போட்டுட்டு நாட் போட்டுறணும். ஒரு டைமண்ட் டிசைனுக்கு நாட் போட்டுறணும். நாட் எல்லாமே டைட்டாக போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கிற கிராஸ் எல்லாமே போட்டுகிட்டே வாங்க. டியூப் ஆட் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள், நம்ம ஏற்கனவே டியூப் கூட வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறோம், அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி குமிழ் வச்ச டியூப் கூட அதுவும் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அதை நமக்காக சொல்லி கொடுத்தாங்க ரூபி ஃப்ரம் ராமேஸ்வரம். அந்த சிஸ்டர் வந்து நமக்காக அந்த டியூப் கூடயும் சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதை தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. நம்ம பைனாப்பிள் டிசைன் கூடயும் பார்த்துக்கோங்க. இது பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி கிராஸாக இருக்கிற நாட் எல்லாமே போட்டுகிட்டே வரணும். டியூப் ஆட் பண்ணி இந்த ஒவ்வொரு இதுக்கும் 6 டியூப் ஆட் பண்ணி போட்டுகிட்டே வாங்க. வி ஷேப்பில் இருக்கிற எல்லாத்துக்குமே. இப்போது பாருங்கள், உங்களுக்கு டைமண்ட் டிசைனுக்கு கிடச்சிருக்குது. இந்த மாதிரி டைமண்ட் டிசைனுக்கு கிடச்சதுக்கப்புறமா இந்த இதுலேயும் சைட்லேயும் நீங்கள் அதே மாதிரி போட்டுகிட்டே வரணும். இந்த 6 இதுலேயும் வி ஷேப் இருக்குது பார்த்திங்களா, இந்த வி ஷேப்லேயும் நீங்கள் என்ன பண்ணுன்னா டியூப் ஆட் பண்ணுங்கள். இப்போது டியூப் ஆட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நிறைய டியூப் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணி நீங்கள் வந்து கூடையில் ஃபுல்லாகவே டியூப் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பீட்ஸ் ஆட் பண்ணோன்னா கீழே விழாது. டியூப் ஆட் பண்ணோன்னா நமக்கு வந்து கீழே விழுவும். அதனால் நீங்கள் வந்து நாட் போட்டுருங்க. உடனே இன்சர்ட் பண்ணிவிட்டு நாட் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கலண்டு கீழே விழாது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நாட் எல்லாமே போட்டுக்கோங்க. அதே மாதிரி டைமண்ட் டிசைனுக்கு கொண்டு வந்துடுங்க.
பாருங்கள், அப்பப்போ தான் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா டியூப் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டே ஆட் பண்ணுறது எல்லாமே நமக்கு வந்து கலந்து விழுந்துருது. அதனால் அப்பப்போ உங்களுக்கு தேவைப்படுறப்போ டியூப் ஆட் பண்ணி போட்டுக்கோங்க. பீட்ஸ்னால் நீங்கள் எல்லாமே கோர்த்து விட்டுக்கலாம். நாட் எல்லாமே போடும்போது டைட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ போட்டு முடிச்சாச்சு. பாருங்கள், ஒரு டைமண்ட் ஷேப்புக்கு வந்திருக்குது, 2 டைமண்ட் வந்துருக்குது. இப்போ இந்த இடத்துலையும் நீங்கள் என்ன பண்ணால் டியூப் ஆட் பண்ணிக்கணும். இப்போ டியூப் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல போட்டிருக்க மாதிரியே நான் போட்டு முடிக்கணும். பாருங்கள், நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? இதே மாதிரி திரும்ப டியூப் ஆட் பண்ணி டைமண்ட் ஷேப் போட்டுக்கோங்க. இதே மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. பாருங்கள், எனக்கு தேவையான அளவுக்கு போட்டு முடிச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் 2 3 அந்த 4வது டைமண்ட் போட்டிருக்கிறேன். 4வது டைமண்டுக்கு மேலே டியூப் ஆட் பண்ணல, அதை நோட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 தடவை வந்து நான் என்ன பண்ணியிருக்கிறேன், டியூப் ஆட் பண்ணியிருக்கேன். 1 2 3 4 இந்த மாதிரி 4 தடவை ஆட் பண்ணியிருக்கிறேன். அதை நோட் பண்ணிக்கோங்க. ஒரு டைமண்ட் ஷேப்புக்கு பார்த்தீங்கன்னா பெரிய டைமண்ட் ஷேப்புக்கு போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். இது மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ போட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து ஃபினிஷிங் எப்படின்றத பார்த்துடலாம். நம்ம வந்து எப்பயும் போல் நாட்டை போட்டுக்கோங்க. பாருங்கள், 1 2 3 4 போட்டிருக்குறோம். 4 போட்டிருக்கிறதுல 4வது இதில் மட்டும் இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. டியூப் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக நாட் போட்டுக்கோங்க. நாட் போடும்போது நல்லா டைட்டாக இறுக்கி பிடிச்சி நாட் போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து கேப் விழாமல் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நான் பிடிச்சிட்ருக்கேன் பார்த்தீங்களா? அதே மாதிரி இறுக்கி பிடிச்சி நீங்கள் நாட்டை போடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நாட்டை போட்டுக்கோங்க. இப்போது அதே மாதிரி திரும்ப இருக்க அந்த டைமண்ட் ஷேப்புக்கு போடுவோம் பார்த்தீங்களா? அந்த ரிமைனிங் உள்ள ஹாஃப் டைமண்டை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இதே லெவலுக்கு கொண்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரே லெவலுக்கு கொண்டு வந்துட்டேன். நம்ம டைமண்ட் போட்டதுக்கப்புறமா ஒரே லெவலுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா சுற்றி வர போட்டுகிட்டே வரணும். இங்கே போடுற நாட்டை வந்து டைட்டாக இறுக்கி பிடிச்சு போடணும். அதை நோட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். நான் வந்து வி ஷேப்பில் போட்டு ஃபினிஷ் பண்ணலான்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு வி ஷேப்பில் வேணான்னு நினச்சிங்கன்னா ஒரே லெவலுக்கு கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணிடுங்க. அது உங்களோட இஷ்டம்தான். இந்த மாதிரி டைட்டாக இறுக்கி பிடிச்சு போடுங்க. அப்போ தான் நமக்கு வந்து என்ன பண்ணணும்னா கரெக்டாக இருக்கும். நம்ம வி ஷேப்பில் கொண்டு வரும்போது உங்களுக்கு வயர்ஸில் இருக்க பத்தாமல் போயிடும். அதை பார்த்துக்கோங்க. பாருங்கள், நம்ம இந்த கூடைக்கு கரெக்டான அளவில் தான் வயர் கட் பண்ணியிருக்கிறோம். கூடை பேசிக்கில் ஃபஸ்ட்டு பழகிறவங்க ஒரு 1/4 அடி எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கோங்க. அதுவும் எக்ஸ்ட்ரா இருக்குது வயரு. நமக்கு ஹேண்டில் போடுறத விட எக்ஸ்ட்ரா தான் வயர் வச்சுருக்கிறேன். அதனால் நீங்கள் வந்து 6.25 அடி கூட எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி டைட்டாக இறுக்கி பிடிச்சு நம்ம நாட்டை போட்டுறணும். கேப் இல்லாமல் போடுங்க. போட்டுட்டு டைட் பண்ணிடுங்க. இப்போது இதே லெவலுக்கு சுற்றி வர நம்ம வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணணும்.
பாருங்கள், இதே லெவலுக்கு சுற்றி வர போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஒரே லெவலுக்கு கொண்டு வாங்க. நான் 1 2 3 4 5 இதே மாதிரி 5 போட்டிருக்கிறேன். 1 2 3 4 5. இப்போது இதை சுற்றி வர போட்டு முடிங்க. நான் இதுக்கு மேலேயும் ஒரு ரவுண்டு போடுவேன். அதை போட்டு முடிச்சுட்டு நான் காட்டுறேன். இப்போது இதை ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். சுற்றி வர ஒரே லெவலுக்கு கொண்டு வாங்க. நான் உங்களுக்கு கொண்டு வந்து முடிச்சுட்டு காட்டுறேன். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து எப்படி போடலான்றதை பார்ப்போம். சுற்றி வர அப்படியே போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். இப்போ பாருங்கள், சுற்றி வர கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். ஒரே லெவலுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். 1 2 3 அந்த 3 டைமண்ட் போட்டு அந்த சைடில் வந்து நான் 3 முடிச்சு போட்டோம். இப்போது இதுக்கு மேலே நாட் போடணும். பாருங்கள், இதுக்கு மேலே ஒரு நாட் போடுறேன். இது நான் உங்களுக்கு கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இந்த மாதிரி 5th 5 போட்டிருந்தோம். 5 இது வந்து போட்டிருந்தோம். இப்போது 6வது லைன் வந்து போட்டுட்ருக்குறோம். அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுற்றி வர 6வது லைனையும் போட்டு முடிச்சுருங்க. நான் கவுண்ட் பண்ணுறது மாதிரியே நீங்கள் போட்டு முடிக்கணும். நம்ம 5 லைன் போட்டிருந்தோம். அடுத்து 6வது லைனை போட்டு முடிச்சுருங்க. நம்ம ஃபினிஷிங் வந்து அடுத்த ஸ்டெப்புன்னு சொல்லியிருந்தோம். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி போட்டு முடிச்சிடணும். இப்போது நம்ம வந்து ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு கம்ப்ளீட் பண்ணணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதையும் போட்டு முடிக்கிறத காட்டுறேன். நம்ம போட்ட மாதிரியே தான் 3 2 1 அந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ண ஒரு இது கடைசியில் காட்டுறேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். 3 2 1ன்னு கொண்டு வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இந்த மாதிரி போட்டுகிட்டே வரணும். 1 2 3 4 5 6 இது போட்டது வந்து ஸ்ட்ரெயிட் லைனுக்கு போட்டணும். அடுத்து கொண்டு வர்றது பார்த்திங்கன்னா ஒரு முக்கோணமாக கொண்டு வந்துடணும். 1 2 3 அந்த மாதிரி கொண்டு வரணும். 3 2 1 அந்த மாதிரி கொண்டு வருவோம் பார்த்திங்களா, அதே மாதிரி கொண்டு வரணும். இப்போது இதை ஃபுல்லாக சுற்றி வர போட்டுகிட்டே வாங்க. 6வது லைனை போட்டு முடிச்சுடுங்க. போட்டு முடித்ததுக்கப்புறமா 3 2 1 அந்த மாதிரி கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்துடுங்க. சுற்றி வர இதே மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சு போயிடும். ஃபஸ்ட்டு 6 இது அந்த டைமண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டு அடுத்து ஒரு லைன் போட்டு முடிச்சிருங்க. இதே மாதிரி சுற்றி வர போட்டு முடிச்சிருங்க. 3 2 1 3 2 1 அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக போட்டு முடிச்சிட்டோன்னா உங்களுக்கு ஷேப் வந்து முடிஞ்சு போகும். பாருங்கள், இதே மாதிரி நீங்கள் வந்து 6 இது போட்டு முடித்ததுக்கப்புறமா 3 2 1 3 2 1ன்னு போட்டு கம்ப்ளீட் பண்ணிடணும். ஒரு வி ஷேப்புக்கு கொண்டு வரணும். நம்ம வி ஷேப்பில் முன்னாடி கொண்டு வந்த மாதிரி இப்போ சுற்றி வர போட்டு முடிச்சுட்டு நான் காட்டுறேன். ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிட்டேன். சொருவுறது எப்படின்றது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி 1 2 3 இந்த மாதிரி 3 போட்டு முடித்தோம். போட்டு முடித்ததுக்கப்புறமா இதுக்கு மேலே போட்டு முடித்தோம். பார்த்திங்கன்னா 6 லைன் போட்டு முடிச்சுட்டு முக்கோணமாக கொண்டு வந்திருந்தோம். பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 டோட்டலாக 5 மேலே வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்படி பார்த்திங்கன்னா 5 இந்த மாதிரி வி ஷேப்புக்கு கொண்டு வந்து முடிச்சிருக்கிறோம். 1 2 3 4 5 6 இது போட்டுட்டு அடுத்து 3 2 1 1 2 பாருங்கள் 3 2 1ன்னு போட்டிருக்கோம். 6 லைன் சுற்றி வர போட்டு முடிச்சுட்டு
இந்த மாதிரி 6 லைன் கரெக்டாக போட்டு முடிச்சிருக்கிறோம். 6 லைன் போட்டு முடிச்சுட்டு 3 2 1ன்னு போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. சொருவுறது பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக கிராஸ் கட் கூடையில் எப்படி சொருவோமோ அதே மாதிரி தான். உள்ளே பாருங்கள் டிசைன் சூப்பராக வந்திருக்குது. இந்த கூடை வந்து நல்லா வந்திருக்குது. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கூடையோட ஃபினிஷிங் வந்து பக்காவாக போட்டு முடிச்சாச்சு. உங்களுக்கு கூட வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கைத்தொழில் களஞ்சியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.